இந்த நாட்கள்ல ஒரு விஷயம் பேசுபொருளா மாறி இருக்கு. பிரமுகர் பாதுகாப்பு இல்லாட்டி விஐபி செக்யூரிட்டி. சர்ச்சைக்குரிய சில நபர்களுக்கு இந்த அரசாங்கத்தால கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுற பிரமுகர் பாதுகாப்பு. ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு இந்த அரசாங்கத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாருமே சொன்னதுன்னு சொன்னா பிரமுகர் பாதுகாப்புன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னா பொதுமக்களோட பணம் வீண் விரயம் செய்யப்படுது. இதனால நினைச்ச மாதிரி எல்லாருக்குமே விஐபி செக்யூரிட்டி பிரமுகர் பாதுகாப்பு கொடுக்கப்படாது என்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா ஒரு சில நாட்களுக்கு முதல்ல ஒரு பத்திரிகையில செய்தி வெளிவருது. பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதா சொல்லப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் அடிப்படையாக கொண்டு சில சர்ச்சைக்குரிய நபர்கள் ஞானசார தேரர், கருணா இல்லாட்டி விநாயகமூர்த்தி, முரளிதரன், தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட சிலருக்கு பிரமுகர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி அந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு இன்றைக்கு அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற ஊடக சந்திப்பில் அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிசட்ட ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்கிறாரு. உண்மையிலேயே இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கா சொல்லி என்ன சொன்னா அதுல இருக்கிறவர்கள் சர்ச்சைக்குரிய நபர்கள். முதல்ல சொன்ன மாதிரி கருணா, டக்ளஸ் தேவானந்தா, சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஞானசார தேரர் சொல்லி ஒரு சில நபர்களினுடைய பெயர்கள் இருக்கு. அரசாங்கத்தை சேர்ந்தவர்களினுடைய பெயர் விவரமும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அமைச்சர் இன்னைக்கு குறிப்பிட்டிருந்தார் ஒரு டாக்குமெண்ட் இருக்கா, அதுவும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் இந்த பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கிற பிரமுகர் பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கிற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் போலீஸ் மா அதிபருக்கு ஒரு பட்டியலை சமர்ப்பிச்சிருக்கிறாராம். அந்த பட்டியலுக்கு அமைய சில நபர்களினுடைய பெயர்கள் அதுல கிடையாதுன்னு சொல்லி யார் யாருக்கு கொடுக்கப்படலையோ அவர்களுடைய பேரை மட்டும் அமைச்சர் சொல்றாரு. அதுல முகமது ரிஸ்வி அரசாங்கத்தை சேர்ந்தவர், அசோக ரன்வல முன்னாள் சபாநாயகர், டிகிரி சர்டிபிகேட் சமர்ப்பிக்க முடியாம பதவி விலகின அசோக் ரன்வல, சரத்குமார், ருவான் விஜயவீர, ரஞ்சித் மதுவமண்டார், 2 பேரும் எதிர்கட்சி அரசியல்வாதிகள். இவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கப்படவே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு அமைச்சர் உறுதி செய்திருக்கிறாரு. ஆனா அமைச்சர் இந்த இடத்துல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா வடக்கு கிழக்க சேர்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லாட்டி அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, ஞானசார தேரருக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்படலைன்னு சொல்லியும் இன்னைக்கு அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். ஆனா ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கான். யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பெயர்கள் சமர்ப்பிக்க அமைச்சர் அந்த பெயர் விவரங்கள் சொல்லாம அப்படியே தவிர்த்து கொண்டார். அதுக்கு பின்னால என்ன நோக்கம் இருக்கு, என்ன காரணம் இருக்குன்றது தெரியாது. ஆனா ஏற்கனவே வெளிவந்த செய்திக்கு அமைய அந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதா சொல்லப்பட்ட ஆவணத்துக்கு அமைய தமிழ் அரசியல்வாதிகள் சொல்லி பார்க்கிற நேரத்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் அவருக்கு பிரமுகர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. செல்வம் அடைக்கலநாதன், டக்ளஸ் தேவானந்தா முன்னாள் அமைச்சர், கருணா, விநாயகமூர்த்தி, முரளிதரன், காவிந்த இந்த இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. காவிந்த ஜெயவர்தன் தான் இந்த கேள்வியை கேட்டிருந்தவர் பாராளுமன்றத்தில். எதிர்கட்சி அரசியல்வாதி பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர்கிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கமைய இந்த பட்டியல் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தான் முதல்ல சொல்லப்பட்டிருந்தது. அதில் தான் ஞானசார தேரருடைய பேரும் இருந்தது. அன்றைக்கு அமைச்சர் சொல்லி இருக்கிறார் ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஞானசார தேரருக்கு கிடையாது என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஞானசார தேரருக்கு கிடையாதுன்றதை நாங்கள் நம்பினாலும் ஏற்றுக்கொண்டாலும் இந்த நபர்கள் சம்பந்தமா எதுவுமே சொல்லப்படலை என்றதை வச்சு பார்க்கிற நேரத்தில் இவர்களுக்கு பிரமுகர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு என்றதை அமைச்சர் மறைமுகமா ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்ற மாதிரியும் எடுத்துக்கொள்ள முடியும். இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விஐபி செக்யூரிட்டி சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு 2 முக்கியமான வழக்கு விசாரணைகள் நடந்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் சம்பந்தமான வழக்கு விசாரணை நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் நடந்தது. இந்த சம்பவம் எங்கிருந்து ஆரம்பமானது, எப்படியான விசாரணையில இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதுல நீதிமன்றம் ஜூலை 16ஆம் தேதி விசாரணை முன்னேற்றம் சம்பந்தமா ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படணும்னு சொல்லி நீர்கொழும்பு நீதிமன்றத்தால சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகரவுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இதுல ஏற்பட்டிருக்கிற சேதங்கள், உயிரிழப்புகள் சம்பந்தமா ஆரம்பிச்சிருந்தது. 12 கோடி ரூபாய் சேதம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கான். நேற்றிரவும் இன்னைக்கு காலையிலையும் ஒரு 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. மொத்தம் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிற சிறை அதிகாரிகளினுடைய எண்ணிக்கை 10 அதிகரிச்சிருக்கு. மொத்தம் 31 பேர், 21 பேர் கைதிகள், இதுல 10 பேர் சிறை அதிகாரிகள். நேற்றிரவு ஒருத்தர், இன்னைக்கு காலையில் ஒருத்தர்னு சொல்லி 2 மரணங்கள் பதிவாகியிருக்கு. அதுலயும் ஒரு நபரோட மரணம் இன்னைக்கு சிங்கள ஊடகங்கள் அதிகம் பேசப்படுது. என்ன சொன்னா பொதுவான ஒரு நிலைப்பாடு இருக்கு, சிறை அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே ஊழல்வாதிகள் இல்லாட்டி போதைப் பொருள் கடத்தல்காரர்களோட நெருக்கமான தொடர்பு இருக்கிற நபர்கள், லஞ்சம் வாங்குற, பணம் வாங்குற நபர்கள் என்ற மாதிரி பொதுவான ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஆனா இந்த மாதிரி உயிரிழந்திருக்கிற ஒரு அதிகாரியிட குடும்பம் சம்பந்தமான சில தகவல்கள் வெளிவந்திருக்கிறத பார்க்க முடியுது. அவருடைய மகன் சின்ன வயசுல இருக்கிற மகனுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக, சர்ஜரி பண்றதுக்காக, சத்திர சிகிச்சை செய்யறதுக்காக 40 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதான்.
சாதாரணமாக நாங்கள் கொழும்பு பஸ்களில் ஏறுற நேரத்தில் டிக்கெட் பிரிண்ட் பண்ணி சிலர் வந்து உதவி கேட்கறத பார்த்துருக்கிறோம். அந்த மாதிரி மகனுடைய சத்திர சிகிச்சைக்கு 40 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி டிக்கெட் பிரிண்ட் பண்ணி உதவி பெற்றுக் கொண்டிருந்த ஒரு நபர் தான் இன்னைக்கு வந்து உயிரிழந்திருக்கிறார் என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதிகம் பேசப்படுற ஒரு விஷயமா ஒரு சம்பவமா இது மாறி இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிற காரணங்கள்ல வந்து இந்த சம்பவம் ஆரம்பமானது 5ஆம் தேதி. அதுலேயும் கட்டுவெல்லைகம சுரேஷ் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபர், அவருக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் ஏற்பட்ட வாய் தர்க்கம் தான் இதுக்கான காரணம் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. அது எப்படி நடந்தது என்றதை இன்னைக்கு சிஐடி வந்து நீதிமன்றத்தில் அறிவிச்சிருக்கு. உடற்பயிற்சி செய்யறதுக்குன்னு சொல்லி சிறை கைதிகளுக்கு 30 நிமிஷம் நேரம் கொடுக்கப்பட்டது வளமையானது. கட்டுவெல்லிகம் சுரேஷுக்கும் மற்ற கைதிகளுக்கு கொடுக்கப்படுற மாதிரி 30 நிமிஷம் கொடுக்கப்பட்டிருக்கான். அவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு 30 நிமிஷம் போதாது, இன்னும் எனக்கு உடற்பயிற்சி செய்யறதுக்கு அதிகமான நேரம் தேவைப்படுது என்ற மாதிரி கேட்டிருக்கிறார். ஒரு சில நாட்களுக்கு முதல்ல இந்த சம்பவம் வந்து பதிவாகி இருக்கு. இந்த வன்முறை பதிவாகிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கு. இப்போ A1 சொல்லப்படுற ஓட்ல இருந்து இல்லாட்டி பிரிவுல இருந்து எல் பிரிவுக்கு இவர் மாற்றப்பட்டிருக்கிறார். எல் பிரிவுலையும் வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு ஓடுக்கு, இன்னும் ஒரு சிறை பிரிவுக்கும் சுரேஷ் கட்டுவெல்லிகம சுரேஷ் மாற்றப்பட்டார் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகுதான் திட்டமிட்ட மாதிரி மற்ற சிறை கைதிகளோட இந்த சுரேஷ் அவரோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் தாக்குதல் நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிலைமை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது சொல்லி அதிகாரிகள் நம்பி இருக்கிறாங்க. இல்லாட்டி கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த மாதிரியான ஒரு நிலைமை இருந்திருக்கு. ஆனாலும் வந்து அன்றைக்கு இரவு உதவிக்குன்னு சொல்லி சிறைச்சாலை நீர்கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து நீர்கொழும்பு போலீஸை கூப்பிட்டு இருக்கிறாங்க. நீர்கொழும்பு போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தாலும் அங்க இருக்கிற கைதிகள் குறைக்கு மேல ஏறி ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அன்றைக்கு இரவும் குறைக்கு மேல ஏறி இருக்கிறாங்க. உள்ள போலீஸ் உத்தியோகத்தர்கள் போறதுக்கு கைதிகள் வந்து அனுமதி கொடுக்கல. கைதிகளே அனுமதி கொடுக்காத ஒரு நிலைமை இருந்திருக்கு. இதுக்கு பிறகு நிலைமையை கட்டுப்படுத்துறதுக்குன்னு சொல்லி நீர்கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிகள், கொழும்புல இருக்கிற சிறை அதிகாரிகள் 89 பேரை கூட்டி வந்திருக்கிறாங்க. 89 பேர் வந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் இந்த வன்முறை வந்து இன்னும் அதிகமாக இருக்கு. 6ஆம் தேதி காலையில கொழும்புல இருந்து வந்த சிறை அதிகாரிகளும் நீர்கொழும்பு சிறை அதிகாரிகளும் உள்ள போனதுக்கு பிறகு ஒரு அமைதியான சூழல் இருக்காம். அப்ப வேற சில கைதிகள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க, நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ஆபத்தானது, உள்ள வந்து வேறொரு திட்டம் இருக்கு, உங்கள் மேல தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற மாதிரி வேற கைதிகள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனாலும் சாப்பாடு கொடுக்கிற அந்த செயற்பாடு வந்து ஆரம்பமாகி இருக்கு. அதுக்கு பிறகுதான் திட்டமிட்ட மாதிரி தாக்குதல் சம்பவம் பதிவாகுது. நீர்கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து ஒரு மாதிரி தப்பி வெளியில வந்திருக்கிறாங்க காயத்தோட. சிலர் காயமடைஞ்சிருந்தாலும் எப்படியோ தப்பி வந்திருக்கிறாங்க மற்ற நபர்கள். ஆனா கொழும்புல இருந்து போன 89 பேர் தான் இதுல கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிற நபர்கள் என்றது இப்ப வெளிவந்திருக்கிற ஒரு தகவல். என்ன சொன்னா, கொழும்புல இருந்து போன நபர்களுக்கு நீர்கொழும்பு சிறைச்சாலையினுடைய அந்த வளாகம் சம்பந்தமான ஒரு தெளிவு புரிதல் கிடையாது. எந்த பக்கத்தால ஓடுறதுன்னு சொல்லியே தெரியாம 2000க்கும் அதிகமான கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல ஒரு வன்முறை பதிவாகுதுன்னு சொன்னா எப்படியுமே வந்து புதுசா போற நபர்களுக்கு வந்து அந்த பெரிய ஒரு சிறைக்குள்ள இந்த பக்கத்தால ஓடுறதுன்னு சொல்லி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இதுவும் அங்க இருக்கிற ஒரு பிரச்சனை. அதனால தான் கொழும்புல இருந்து போன நீர்கொழும்புக்கு போன அதிகாரிகள் தான் இதுல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்துல வந்து சிஐடி அறிவிச்சிருந்தது. இதை தவிர சிசிடிவி காட்சிகளுக்கான அந்த டிவிஆர் வந்து சேதமாக்கப்பட்டிருக்கு. திட்டமிட்ட முறையில் வந்து ஸ்கேன் இயந்திரம் சேதமாக்கப்பட்டிருந்தது, சிசிடிவி கேமராக்கள் உடைக்கப்பட்டிருந்தது, டிவிஆர் இயந்திரம் வரைக்கும் சேதமாக்கப்பட்டிருக்காம அதில் இருக்கிற காட்சிகளை பெற்றுக்கொள்றதுக்குன்னு சொல்லி மொரட்டுவ யூனிவர்சிட்டிக்கு அதை அனுப்பி வைக்கிறதுக்கும் ஒரு அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கான அனுமதியும் வந்து இன்றைக்கு நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தவிர இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, சிறைச்சாலைக்குள்ள இருந்து 271 வெற்று தோட்டாக்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு 271 வெற்று தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 9mm பிஸ்டல்ட வெற்று தோட்டாக்களும் அந்த இடத்துல இருந்திருக்கு. T56 ரக துப்பாக்கியும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சாதாரணமாக ஒரு சில வெடிச்சத்தங்கள் மட்டும்தான் கேட்ட மாதிரி அந்த விஷுவலை பார்க்குற நேரத்தில் அப்படித்தான் இருந்தது. வெளியில இருந்து போலீஸ் உத்தியோகத்தில் நடத்தின துப்பாக்கி சூடு, அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள பதிவானதை சொல்லப்படுற ஒரு சில சம்பவங்கள். ஆனால் 271 வெற்று தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு பரஸ்பர துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கும்ன்றதுக்கான ஒரு ஆதாரமாக கூட இந்த சம்பவத்தை வந்து பார்க்க முடியும். அது சம்பந்தமான விசாரணைகளும் வந்து சிஐடியால இப்போ தொடர்ச்சியாக நடந்து வருது. இந்த வழக்கு விசாரணை ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரம் சுரேஷ் சாலை அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலை பதிவு செய்திருந்த வழக்கு விசாரணையும் இன்னைக்கு நடந்தது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமானது என்று சொல்லிதான் சாலை இந்த மனுவை பதிவு செய்திருந்தவர். இன்றைக்கும் எந்த விதமான ஒரு தீர்மானம்
தீர்மானமும் எடுக்கப்படல. அவர் சார்பா முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயரத்ன வந்து வழக்கமா சொல்லப்படுற அதே காரணங்களை சொல்லியிருக்கிறார். திரும்ப திரும்ப நான் ரிப்பீட் பண்றதுக்கு விரும்பல. இதுல சொல்லப்பட்டிருந்தது ஜனக் டி சில்வா தலைமையிலான விசாரணை குழுவினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்கள், மாவனல்ல புத்தர் சிலை உடைக்கப்பட்டிருக்கிற சம்பவம், மன்னாத்திவில்லு பிரதேசத்திலிருந்து ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது, ஷானி அபிஷேக் அந்த காலகட்டத்தில் பொறுப்புல இருந்தவர், ரவி செனவிரத்ன அந்த காலகட்டத்தில் வந்து சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரா சிஐடியில் இருந்தவர், இவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல்ன்ற மாதிரி வளமையா எந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுவாரோ அதே விஷயங்களை வந்து சுரேஷ் சலைட சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயரத்ன இன்றைக்கும் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. 8 மனுக்கள் இடை மனுக்கள் என்று சொல்லி வேற சில மனுக்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுரேஷ் சலே ஒரு மனுவை பதிவு செய்திருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக தான் கைது செய்யப்பட்டிருக்கிறது பிழையானது என்று சொல்லி ஒரு மனு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே நேரம் இவருக்கு சார்பா இன்னும் 8 மனுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த 8 மனுக்களுக்கும் அரசு தரப்பு சட்டத்தரணி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். அதுவும் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா எந்த விதமான ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படலை. இந்த வழக்கு விசாரணை வந்து 17ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதில் எப்படியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும், அடுத்த கட்ட வழக்கு விசாரணையில் என்னெல்லாம் நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க போடுற கமெண்ட்ஸை வந்து நான் வாசிக்கிறேன். நான் பெரும்பாலும் ரிப்ளை பண்றது கிடையாது, தனித்தனியாக ரிப்ளை பண்றது கிடையாது. ஆனால் எல்லா கமெண்ட்ஸையும் வந்து நான் வாசிக்கிறேன். நான் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத இன்றைக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.